செப்டிக் டேங்க் வீட்டிற்குள் இருக்கலாமா? நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ வீடு நீங்கள் கட்டியிருக்கிறது ஒரு டவுனுக்குள்ளே கட்டுறீங்க. அந்த இடத்துல செப்டிக் டேங்குக்கு உண்டான அமைப்பு வெளியே இடம் கிடையாது. அந்த வீடு மேற்கு பார்த்து உள்ளது, வெஸ்ட் ஃபேஸிங் அப்படின்னு வச்சுக்குவோம். முன்முகப்பு தலவாசல் கழிச்சு செப்டிக் டேங்க் வீட்டுக்குள் வெராண்டாவில் வைத்துக் கொள்ளலாம். இதே உங்களுக்கு உதாரணத்திற்கு ஒரு தெற்கு பார்த்து வீடுன்னு வச்சுக்கோங்க, சவுத் ஃபேசிங் வீடுன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி வாயு முறையில வீட்டுக்குள் அமைக்கலாம். வீட்டுக்குள் அமைக்கிறதுங்கிறது உதாரணத்திற்கு ஒரு கிழக்க பார்த்து ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோ. அப்ப ஈசான மூலையும் அக்னி மூலையும் முன்புகப்புல வரும். அக்னி மூலையில மாடிப்படிக்கு கீழே அமைக்க கூடாது. நிறைய அன்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கிழக்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில, தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில, ஒரு சிலர் ஈசானத்திலேயே போட்டுறாங்க. வீட்டுக்குள்ள மறைஞ்சு போயிருது, வெளியே தெரியலன்னா கூட உங்களுக்கு செப்டிக் ஆகிக்கிட்டே இருக்கும், பிழையா போயிடும். ஸோ இது மாதிரி அமைச்சிருந்தீங்கன்னா மாற்றம் செஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல பிழையோ பொருளாதாரத்திற்கு உண்டான ஏற்றத்தாழ்வோ ஏற்படுகின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. யூடியூப்ல இருந்து கூப்பிட்டு சொல்றா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பார்க்குறவான்னு சொல்லி. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வணக்கம்.